Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு BeProFreelanceServices. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Upwork வெப்சைட்ல நம்ம எப்படி சைன் அப் பண்ணி எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ Upwork.comல நான் இப்போ இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் சைன் அப்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சைன் இன் வித் கூகுள் ஆர் சைன் அப் வித் இமெயில்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் இமெயிலை வந்து கூகுள் குரோமில் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா சைன் இன் வித் கூகுள் கொடுத்துருங்க. அப்படி இல்லாட்டி மேனுவலாக நான் வந்து ஒர்க் இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வேலிடேட்டிங் யுவர் இமெயில் கட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா we noticed you are using a gmail.com address. would you like to use your work email address instead காமிக்கிறாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் இமெயில் அட்ரஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் யூகேல எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேர் போட்டு நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனி நேம்.com அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஒர்க் இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி இவ்வளோ நம்ம பணம் கட்டணும். ஸோ அதனால் நான் வந்து ஜிமெயிலே யூஸ் பண்ணிக்கிறேன். ஜிமெயில், யாஹூ, ஹாட்மெயில் அந்த மாதிரி நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையே வந்து நீங்கள் உங்களோட ஒர்க் இமெயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் அக்ரி கொடுத்துட்டு சைன் அப் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வேலிடேட்டிங் யுவர் இமெயில் வந்துருச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குறாங்க, பாஸ்வேர்ட் கேட்குறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி கேட்குறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஹையர் ஃபார் ஏ ப்ராஜெக்ட் ஆர் ஒர்க் ஆஸ் ஏ ஃப்ரீலான்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஹையர் ஃபார் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸுக்கு மட்டும்தான். ஒர்க் அஸ் ஏ ஃப்ரீலான்சர் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறதுக்கு தான் இந்த அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் அஸ் ஏ ஃப்ரீலான்சர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் கேட்குறாங்க. ஸோ இப்போ அதை டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்று என்டர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் என்டர் பண்ணிட்டேன். ஸோ Upwork டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ், யூசர் அக்ரிமெண்ட், அப்புறம் பிரைவசி பாலிசி, இது மூணையும் படிச்சுட்டு நீங்கள் இதை எஸ் கொடுத்து கிரியேட் மை அக்கௌண்ட் கொடுங்க. ஸோ கிரியேட் மை அக்கௌண்ட் கொடுத்தானே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து Upwork அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். இதுக்கு மேலே வந்து நம்ம ப்ரொஃபைல் செட்டப்க்கு தான் போகணும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிமெயிலுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலை இப்போ நம்ம வெரிஃபை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்னுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணி நான் என்னுடைய மெயில் வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் Upworkங்கிற ஒரு கிரீட்டிங் மெசேஜையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்துட்டு நம்மளோட ப்ரொஃபைல் செட் பண்ணுறதுக்கு நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபில் அவுட் யுவர் ப்ரொஃபைல் டு அப்ளைன்னு கேட்டிருக்காங்க. நான் ஸ்டார்ட் மை ப்ரொஃபைல் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் த மெயின் சர்வீஸ் யூ ஆஃபர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மெயின் சர்வீஸை நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் சொன்னேன் இல்லைங்களா கேட்டகரிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 10 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன கேட்டகரி சூட் ஆகுமோ நீங்கள் அந்த கேட்டகரியை கொடுத்துக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி டேட்டா என்ட்ரி, லீட் ஜென்ரேஷன், வெப் ரிசர்ச் ஒர்க்லாம் அட்மின் சப்போர்ட் கேட்டகரி உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நான் இந்த டெமோ அக்கௌண்ட்டுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வெப், மொபைல் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கேட்டகரி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கேட்டகரி சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் அப் டு 4 டைப்ஸ் ஆஃப் ஒர்க்குன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் கேட்டகரியில் நம்ம வந்துட்டு கீழே இருக்கிற இந்த 4 கேட்டகரிஸ்லும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஃபுல்லாகவே கூட செலக்ட் பண்ணிக்கலாம், ஆனால் நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் 4 ஸ்கில்லாவது நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இதுவே நீங்கள் வந்து அட்மின் சப்போர்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு டேட்டா என்ட்ரி, பர்சனல் ஆர் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் அட்மின் சப்போர்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் ரிசர்ச். ஸோ இதனாலேயே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வெப் டிசைனிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து 4 கேட்டகரி சூஸ் பண்ணி ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், கேம் டெவலப்மெண்ட், வெப்சைட் ஆர் மொபைல் டிசைன், அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட், இது நாளையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணோட்டி பார்த்தீங்கன்னா வாட் ஸ்கில்ஸ் டூ யூ ஆஃபர். ஸோ இந்த வாட் ஸ்கில்ஸ் யூ ஆஃபர்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 10 ஸ்கில் வரல இதில் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேஸ். ஸோ உங்களுடைய ஸ்கில்லில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிறது வந்து மெயின் கேட்டகரி. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் இந்த ஸ்கில் கொடுக்க முடியுங்கிற அளவுக்கான ரொம்ப முக்கியமான கேட்டகரி இது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னலாம் ஒர்க்லாம் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேட்டகரி இப்போ நான் என்ன செலக்ட் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கேட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ்ன்னு கொடுக்கலாம். பார்த்தீங்களா சிஎஸ்எஸ்ன்னு செலக்ட் பண்ணோன்னே சிஎஸ்எஸ் கிரிட் இப்படி வந்துருச்சு. ஸோ இதில் நான் சிஎஸ்எஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே ஜாவா. ஸோ உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லைங்களா, நம்ம வந்து அந்த ஸ்கில் கேட்டகரி நம்ம கொடுக்கும்போது அதிலெல்லாம் நம்ம என்னென்னலாம் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்கில் கேட்டகரிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, பிஹெச்பி ஸ்கிரிப்ட் இருக்கும், ஜாவா இருக்கும், பைத்தான் இருக்கும். வெப் மொபைல் டெவலப்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் இந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ஸ்கில் வரல செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நான் பண்ணணும் ஓட்டி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்டைஸ் லெவல் கேட்குறாங்க.
ஸோ இந்த எக்ஸ்பர்டைஸ் லெவல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த ஸ்கில் இருக்கும், ஆனால் அப்போர்க்கு நீங்கள் புதுசாக இருப்பீங்க. ஸோ இதனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்போர்க்கு நீங்கள் வந்து புதுசாக இருப்பீங்க. ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பர்டைஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக போடணும். இதில் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஆனால் நான் வந்துட்டு அப்போர்க்கு நான் இப்போ தான் வரேன்னா நீங்கள் என்ட்ரி லெவல் கொடுக்கக்கூடாது, இன்டர்மீடியட் லெவல் கொடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதனால நீங்கள் இன்டர்மீடியட்னு கொடுக்கணும். இந்த ஸ்கில்லே நீங்கள் இப்போ தான் புதுசாக கற்றுக்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரி லெவல் தான் கொடுத்தாகணும். ஸோ இப்போ நம்மளோட டெமோ அக்கௌண்ட்டுக்கு நான் என்ட்ரி லெவல்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த காலேஜில் படித்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம எஜுகேஷன் ஃபீல்டை எனேபிள் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல், ஏரியா ஆஃப் ஸ்டடி, என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க, டேட் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரலும் முடிச்சிருக்கீங்க, அப்புறம் டெஸ்கிரிப்ஷன் நீங்கள் படிக்கும்போது ஏதாவது அவார்ட் வாங்குனீங்களா, இல்லை ஏதாவது இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணி அவார்ட் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் கேன்சல் கொடுத்துட்டு ஸ்கிப் திஸ் ஸ்டெப் ஃபார் நவுன் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே ஒரு கம்பெனியில் எம்ப்ளாய் பண்ணி முடிச்சிருந்தாலும் சரி, அதை வந்துட்டு நான் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபைவர்லேயே இருக்கிறேன். ஸோ அதனால் நான் ஃபைவர்னு கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பீரியட் டேட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம அந்த ஒர்க்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டாலும் இங்கே வந்து ரிலீவ் டேட் கொடுத்துருக்காங்க, அதையும் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்கனாலும் ஐ கரண்ட்லி ஒர்க் ஹியர்ங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ டெஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபைவரில் பார்த்தீங்கன்னா எத்தனை ரிவ்யூ வாங்கியிருக்கீங்க, எத்தனை சாட்டிஸ்ஃபிகேஷன் கிளைண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனாவது செல்லர் நீங்கள் எத்தனை ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் டெஸ்கிரிப்ஷன் எழுதலாம். ஸோ இப்போதைக்கு நான் தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு டெமோக்காக சேவ் கொடுத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது ஸோ நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு உங்கள்கிட்ட அந்த டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தாராளமாக என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் லாங்குவேஜஸ். ஸோ லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா செலக்ட் வாட் இஸ் யுவர் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து நீங்கள் பேசிக் ஐ ரைட் திஸ் லாங்குவேஜ் டீசென்ட்லி. ஸோ உங்களுக்கு எழுத மட்டும் தான் தெரியும்னா பேசிக் கொடுக்கலாம். ரைட் அண்ட் ஸ்பீக் தெரியும்னா நீங்கள் கான்வர்சேஷனல் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ரைட்டும் பண்ணுவீங்க, ஸ்பீக்கும் பண்ணுவீங்க, ஃப்ளூயண்ட்டாக பண்ணுவீங்கன்னா ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மதர் டங்கே இங்கிலீஷ் தானா நீங்கள் நேட்டிவ் ஆர் பைலிங்குவல் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பாருங்க ஃப்ளூயண்ட் கொடுக்குறேன். ஸோ அதர் லாங்குவேஜில் நம்ம லாங்குவேஜ் தமிழ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா எனக்கு மதர் டங், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ஆர் பைலாங்குவல் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஹவர்லி ரேட். ஸோ நம்மளுடைய ஹவர்லி ரேட் என்ன சார்ஜ் பண்ண போகிறோங்கிறத கிளைண்ட்டுக்கு கொடுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா $3 $999 வரலும் பெர் ஹவருக்கு நம்ம சார்ஜ் பண்ணுற ரேட் இது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே $20 கொடுத்துக்கிறேன். ஸோ அப்பர் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 20% ஃபீஸ். நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் $500 ஏர்ன் பண்ணுற வரலும் இந்த 20% ஃபீஸ் எடுத்துக்குவாங்க. ஸோ $20 அவங்களுக்கு 20% ஃபீஸ் போக நம்மளுக்கு $16 பெர் ஹவருக்கு இருக்கும். ஸோ அது இதையும் நான் வந்து மேக் ஷூர் கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டைட்டில் அண்ட் ஓவர்வியூ. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட்டில், நீங்கள் வச்சிருக்க அந்த ப்ரொஃபஷனல் ஓவர்வியூ, ஸோ இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் செலக்ட் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெப் டிசைன் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ இதனால வந்துட்டு இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் அன் இன்டர்மீடியேட் அட் மொபைல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டைட்டில் கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டைட்டில் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கணும். ஏன்னா கிளைண்ட்ஸுங்க வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை சர்ச் பண்ணும்போது உங்களுடைய டைட்டில் தான் முக்கியமாக பார்ப்பாங்க. ஸோ இந்த டைட்டில் வந்து கொஞ்சம் அட்ராக்ஷனாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓவர்வியூ. ஸோ உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் இதிலே பாருங்கள், ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஹைலைட் யுவர் டாப் ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங்ஸ் கிளைண்ட் வில் சி ஆன் யுவர் ப்ரொஃபைல். ஸோ கிளைண்ட் வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைலுக்கு வந்தோடனே எதை பார்ப்பாங்கன்னா உங்களுடைய டைட்டிலையும் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன், ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷன், அதாவது ப்ரொஃபஷனல் ஓவர்வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதே மாதிரி நீங்கள் ப்ரொஃபஷனல் ஓவர்வியூ எழுதும்போது மற்ற ப்ரொஃபைல்ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிடாதீங்க. அப்போருக்கு அதை கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைல் அவங்க அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால வந்துட்டு இது உங்களுடைய ஸ்டைல்லே நீங்கள் வந்து எழுதுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னுடைய ஸ்டைலில் நான் என்னுடைய ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷனை நான் இப்போ எழுதுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ப்ரொஃபஷனல் ஓவர்வியூவை ரைட் பண்ணிட்டேன். ஸோ இது நான் பண்ணி முடிச்ச வாட்டி பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபைல் ஃபோட்டோ. ஸோ இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை எடுத்து வைக்கணும். அதில் உங்கள் ஃபேஸ் கிளியராக தெரியணும். நீங்கள் கிளாஸோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா கழுத்தில் டாலர், ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து வைக்கணும். இது என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் போட்டுக்கூடாது, கழுத்தில் டாலர் செயின் அந்த மாதிரி எதுவும் போட்டுருக்க கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதை மறுபடியும் செல்லில் ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு நீங்கள் லைவாக எடுத்து உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். ஸோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போதைக்கு நான் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய லொக்கேஷன். ஸோ இந்த லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்கிற லொக்கேஷன் கொடுங்க. அதே மாதிரி
உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, உங்க ப்ரொஃபைல் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல வந்துட்டு வெரிஃபை பண்றதுக்கு Upworkல இருந்து உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ கால் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ப்ரூஃபை நீங்க என்டர் பண்ணணும். ஸோ அந்த ப்ரூஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு இல்லைன்னா பேன் கார்டு, அப்படி இல்லாட்டி டிரைவிங் லைசன்ஸ், கொஞ்சம் இன்டர்நேஷனல்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய விசா இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதுல இருக்க அட்ரஸே தான் நீங்க இதுலயும் கொடுக்கணும். ஸோ மேக் ஷூர் நீங்க இப்ப இருக்கிற அட்ரஸை கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய லொக்கேஷனை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃபோன் நம்பர். ஸோ இந்த ஃபோன் நம்பரை நீங்கள் உங்களுடைய இப்போ கரண்ட்ல இருக்க ஃபோன் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ கரண்ட்ல இருக்க ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் போகும். ஸோ அந்த மெசேஜ் போனதுக்கப்புறம் அந்த மெசேஜ் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா மெசேஜ் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிவியூ ப்ரொஃபைல் அதை நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ப்ரிவியூ ப்ரொஃபைல் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைலுக்கு நான் ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட் பண்ணிட்டேன். ஸோ செட் பண்ண ஓட்டி பார்த்தீங்கன்னா இங்கே நான் சப்மிட் ப்ரொஃபைல் கொடுக்கணும். ஸோ இந்த சப்மிட் ப்ரொஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் வித்தின் 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுடைய ப்ரொஃபைல் ரிஜெக்டட்னு உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். இல்லை உங்களுடைய ப்ரொஃபைல் அப்ரூவ் ஆகிருந்துச்சுன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க நான் சப்மிட் ப்ரொஃபைல் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து ஓப்பன்ல இருக்கு. ஸோ இதனால இவங்க வந்து நம்மளுடைய ப்ரொஃபைலை ஹோல்டு பண்ணி வைக்கல. இது பாருங்க நான் சப்மிட் ப்ரொஃபைல் கொடுத்தோன்னே என்னுடைய ப்ரொஃபைலை இவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கங்க்ராட்ஸ், யூ ஆர் நவ் a பார்ட் ஆஃப் Upwork. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூ வில் வின் மோர் ஜாப்ஸ் பை யூசிங் தி Upwork ஆப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க் மூலியமா நீங்க Upwork அப்ளிகேஷனையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் ஐ கேச்சிங் ப்ரொபோசல்ஸ் அண்ட் ரிமெம்பர் இட் கேன் ஆஃபன் டேக் மோர் தென் 5 ப்ரொபோசல் டு வின் யுவர் ஃபர்ஸ்ட் கிளைண்ட். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Upwork ஆப்பை யூஸ் பண்ணி நிறைய ஜாப்ஸ் நம்ம வின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரொம்பவே ப்ரொஃபஷனலான, ஸோ உங்களுக்கு குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா 5 ப்ரொபோசலாவது எடுத்துக்கும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய ஜாப் வந்துட்டு நீங்கள் அதில் பிட் பண்ணி நிறைய ஜாப் அவார்ட் வாங்கலாம். ஸோ அதே மாதிரி ரீட் அப் ஆன் Upwork பேமெண்ட் ப்ரொடக்ஷன் ஃபார் ஒர்க்கிங் த்ரூ Upwork. ஸோ இவங்களோட பேமெண்ட் ப்ரொடக்ஷன் டேர்ம்ஸ் பாலிசிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி நம்ம இவங்களுடைய பேமெண்ட் ப்ரொடக்ஷன் பாலிசியை நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ Upworkல அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ சப்போஸ் நம்ம டேட்டா என்ட்ரி விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஸ்கில் கொடுக்குறப்போ நம்மளுடைய ப்ரொஃபைல் அப்ரூவ் ஆகலைன்னா இந்த இடத்துல ரெட் கலர்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து யூ வில் சப்மிட் ஏ ப்ரொபோசல், ப்ளீஸ் வெயிட் 24 to 48 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்க 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள நம்மளுடைய ப்ரொஃபைல் அவங்க ரிவ்யூ பண்ணிக்கிட்டு அதுக்கு அந்த டைம்குள்ளாரே பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து அப்ரூவ் ஆனிச்சா இல்லை ரிஜெக்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவங்க மேல் நோட்டிஃபிகேஷன் அமைச்சிருப்பாங்க. சப்போஸ் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ரிஜெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்க மறுபடியும் உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து ரீஎடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் முதல்ல சொன்னது போல கொஞ்சம் ஆல்டர்லாம் பண்ணிக்கிட்டு அப்புறம் நீங்க மறுபடியும் சப்மிட் கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் அப்ரூவ் ஆகிற வரலும் நீங்க ரீசப்மிட் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ Upworkல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ப்ளஸ். ஸோ நீங்க வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் அப்ரூவ் ஆகிற வரலும் நீங்க அதை சேஞ்ச் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல கீவேர்ட்லாம் மாத்தி நீங்க ரீசப்மிட் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து எப்பவுமே 100% ரேட்டிங்ல வச்சுக்கோங்க. ஸோ அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா மோர் தென் 30 ஹவர்ஸ் பர் வீக் இல்லைனா லெஸ் தென் 30 ஹவர்ஸ் பர் வீக் அப்படின்னு சொல்லிலாம் உங்களுக்கு இந்த ப்ளஸ் இந்த பென் ஐக்கான்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆட் லிங்க் சோசியல் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்விட்டர், லிங்க்டின் இந்த மாதிரிலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபோசல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 20 அவைலபிள் கனெக்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ், இது ஒரு ஜாப்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மோர் தென் 1000 ஜாப்ஸ் உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாபோட ரெக்யர்மெண்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஜாப் டைட்டில் கொடுத்துட்டாங்க, ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, இன்டர்மீடியட் லெவல் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ்லாம் பார்த்துங்க. மேக் ஷூர் ஒரு கேட்டகரியிலும் ஒரு ஸ்கில்லாவது உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 5 ப்ரொபோசல் தான் வந்திருக்கு. அப்புறம் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம் கிளைண்ட், பேமெண்ட் மெத்தட் வெரிஃபைல இருக்கு. ஒரு ரிவ்யூ வாங்கியிருக்காரு, அது 5 ஸ்டார் ரிவ்யூ. ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு நம்ம தாராளமாக ப்ரொபோஸ் பண்ணலாம். ஸோ ப்ரொபோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட போய் 20 கனெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ரொபோசல் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4 கனெக்ட்ஸ் வந்து இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் சப்மிட் ப்ரொபோசல் கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இவங்க 4 கனெக்ட்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துங்க. சப்போஸ் நம்மளுக்கு கனெக்ட் முடிஞ்சுன்னா நான் சொன்ன மாதிரி கிரெடிட் கார்டு டீட்டெயிலாம் யூஸ் பண்ணி ஸோ நம்ம வந்து கனெக்ட்ஸும் இதெல்லாம் அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதையும் நான் வரப்போகிற வீடியோஸில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் Upworkல எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுனே தெரியாது இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நம்மளுடைய ப்ரொஃபைல்லே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பாப்புலர் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது ஒர்க்கிங் போர்ட்ஃபோலியோ இருந்தால் நீங்கள் அதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கில்ஸ் இன்னும் ஆட் பண்ணணும்னா கூட நீங்கள் தாராளமாக ஆக்டிவ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன். ஸோ சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தா அது கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அதர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கொடுத்துக்கலாம். எஜுகேஷன் இது எல்லாமே ப்ரொஃபைல் வந்து இப்போ ப்ரொஃபஷனலாக கம்ப்ளீட் பண்ணி வைங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவார்ட் ப்ராஜெக்ட் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு. உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக இருந்துச்சுனாவே நீங்க ஒரு 10 ப்ரொபோசல் சென்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு ப்ரொபோசலாவது உங்களுக்கு பிட் ஆயிரும். மறக்காம உங்களுடைய ப்ரொஃபைல ப்ரொஃபஷனலா வச்சுக்கோங்க. டெய்லி போய் உங்க ப்ரொஃபைல பாருங்க. என்னென்னலாம் மேக் பண்ணணும், என்னென்னலாம் மேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி Upwork டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிச்சுக்கோங்க. இன்னும் யூடியூப்லயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் Upwork பத்தின ரொம்ப சிறந்த தகவல்கள்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல ஷேர் பண்ணிருப்பாங்க. அவங்களோட வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். இன்னொரு விஷயம் Upworkல பாத்தீங்கன்னா மொபைல் ஆப்பும் இருக்கு. ஸோ கண்டிப்பா Upworkல போய் பிளே ஸ்டோர்ல வந்துட்டு அந்த மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம பார்த்தது எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்லையும் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக மொபைல் ஆப் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரோட மொபைல்லையும் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. பை.